மகா ஹைடெக் அன்புடன் வரவேற்கிறது. இது வந்து ஸ்டெபிளைசர் வயரிங் சர்க்கியூட்டு. ஸ்டெபிளைசர்னால் வந்து மின்சாரத்தை ஏற்றுத்தாழ்வுகளில் இருந்து நமக்கு பொருள்களை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு கருவி. அதை வந்துட்டு அதனோட டயக்ராம் இதுதான். இது ஸ்டெபிளைசரோட டயக்ராமு. இது வந்து வாட்ஸ் வந்து உங்களுக்கு 100 வாட்ஸ்லேருந்து 100 கிலோ வாட்ஸ் அந்த ரேஞ்ச் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டெபிளைசரிங் தயாரிக்கிறாங்க. நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடியது மேக்ஸிமம் 1 கிலோவாட் 2 கிலோவாட் ரேஞ்சில் போகும். அதுக்கு மேற்பட்டு நம்ம பயன்படுத்தக்கூடியதுகளெல்லாம் வந்துட்டு கம்ப்யூட்டர்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய இடங்களில் வந்துட்டு இந்த ஸ்டெபிளைசரில் பயன்படுத்துகிறாங்க. இப்போ வந்து எல்லாத்துக்குமே வந்து வைண்டிங் வந்து காமனாக இருக்கும், வேலைகளும் காமனாக இருக்கும். ஆனால் வந்து சில டிரான்ஸ்ஃபார்மர்களில் வந்துட்டு அந்த இதுகள் வந்து அதிகமாகும். டேப்பிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, டேப்பிங்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம நார்மலாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டெபிளைசரோட ஒயரிங் கனெக்ஷன் தான். இதில் அதை வந்து 3 விதமான இதாக பிரிக்கலாம். ஒன்று வந்து எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்ஃபார்மராகவும், ரெண்டாவது வந்து கண்ட்ரோல் போர்டு எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் போர்டாகவும், மூணாவது வந்துட்டு நமக்கு அந்த கண்ட்ரோல் போர்டிலேருந்து வரக்கூடிய சிக்னல்களை வாங்கிட்டு மெக்கானிக்கல் சுவிட்சஸாக மாற்றி தர்றதுக்கு இந்த ரிலேயை வந்து பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அவுட்புட் எடுத்து கொண்டு வந்து ஒரு நமக்கு அவுட்புட் சாக்கெட் வழியாக கனெக்டர் வழியாக நமக்கு வெளியே எடுத்து நம்ம பயன்படுத்தலாம். அதில் என்னென்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மீட்டர் வச்சுருப்பாங்க. என்ன வோல்ட் வருது என்ன வோல்ட் போகுதுங்கிறது வந்து பார்க்குறதுக்கு ஒரு மீட்டர் இருக்கும். அதோடு சேர்ந்து இன்புட்டு வோல்ட்டு அவுட்புட் வோல்ட்டுக்காக பார்க்குறதுக்கு ஒரு சுவிட்சஸ் இருக்கும். சரிங்களா? இதில் வந்துட்டு இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங் தான் வந்து உங்களுக்கு இது சீரியல் வைண்டிங் அப்படியே தொடர்ச்சியாக போயிட்டுருக்கும். இதில் வந்து ப்ரைமரி செகண்டரி இருக்கும். செகண்டரி வந்து லோ வோல்ட்டு தான் வரும். லோ வோல்ட்டு இந்த பகுதி, இது வந்து ப்ரைமரி வோல்ட் வந்து உங்களுக்கு போயிட்டுருக்கும். இந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு இந்த வோல்ட்டுக்கு 10 வோல்ட் 20 வோல்ட்டு 30 வோல்ட் இந்த ரேஞ்சில் தான் வந்து இந்த 3 டேப்பிங்ஸும் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இந்த 20-30 வோல்ட்டில் தான் வந்து உங்களுக்கு ஸ்டெபிளைஸ் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? அந்த வைண்டிங் பண்ணுறதோட வந்துட்டு உங்களுக்கு இது பண்ணி கொடுக்கும். இதிலேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 180 வோல்ட் வரை, இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் 180 வோல்ட்டையும், அதுக்கு மேலே போகக்கூடியது வந்துட்டு உங்களுக்கு அதாவது லோ வோல்ட் ஆச்சுன்னா ஹை வோல்ட்டாக மாறுறதுக்கும், ஹை வோல்ட் ஆச்சுன்னா லோ வோல்ட்டாக மாறுறதுக்கும் தகுந்த மாதிரி அந்த வைண்டிங் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வைண்டிங் தான் இருக்கும். அதை மாற்றி தர்றது தான் வந்துட்டு இந்த ரிலேயோட கனெக்ஷன்ஸ். ரிலே 1 ரிலே 2ன்ட்டு. ரிலே 1ங்கிறது வந்து பக் அப்படின்னா உங்களுக்கு இப்போ லோ ஹை வோல்ட் வந்துச்சுன்னா, ஹை வோல்ட் இப்போ வந்து வருதுன்னு வைங்களேன், அதை வந்துட்டு எப்படின்னா குறைச்சி உங்களுக்கு பக் பண்ணி கொடுக்கும். இப்போ அதே நேரத்தில் இந்த லோ வோல்ட் அதாவது வந்து 180 வோல்ட் வந்துச்சுன்னா இது வந்து உங்களுக்கு 220 வோல்ட்டுக்கு வந்து அந்த கனெக்ஷன்லேருந்து சப்ளை எடுத்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு 230 வோல்ட்டுக்கு பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி ஹை வோல்ட் இங்கே வந்துச்சுன்னா அதை வந்து உங்களுக்கு இந்த கனெக்ஷன் வழியாக உங்களுக்கு பக் பண்ணிவிட்டு திருப்பி அது வழியாக உங்களுக்கு சப்ளை வந்து நீங்களுக்கு சாக்கெட் வழியாக எடுத்துக்கலாம். அதுக்கு தான் வந்து இந்த பூஸ்ட் அண்ட் பக்குங்கிறத கொடுத்துருப்பாங்க. இதில் வந்துட்டு உங்களுக்கு 3 ரிலே 4 ரிலேலாம் வரும். 3 ரிலே உள்ளதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு டைம் டிலே உள்ளது. ஏற்கனவே அந்த டைம் டிலே இருக்கும், சில இடங்களில் போட்டு வச்சுருப்பாங்க. காமனாக பார்க்கக்கூடிய விஷயங்களில் வந்துட்டு இது 2 ரிலே போட்டு தான் பண்ணுவாங்க. இப்போ நம்ம கிட்ட இருக்கிற டிவி, சாதாரண டிவிகள், இந்த மாதிரி இதுகள் எல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடியது வந்துட்டு இந்த 2 இது தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டெபிளைசர் வந்துட்டு இதுக்கு ஃப்ரிட்ஜு அது இதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடியதில் வந்துட்டு இந்த மாதிரி 2 இது தான் வரும். நம்ம ஏசி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுக்கெலாம் வந்து 3 இது போட்டுருப்பானுங்க. அது வந்து கிலோவாட் அதிகமாக இருக்கும். இது நீங்கள் நார்மலாக வந்து 1 கிலோவாட் 2 கிலோவாட் இந்த ரேஞ்சில் பார்க்குறதுக்கும், ஸ்டெபிளைசர் வந்துட்டு உங்களுக்கு ஏசிக்கு பயன்படுத்தக்கூடிய ஸ்டெபிளைசர்லாம் வந்துட்டு அதிகமான கிலோவாட்டில் இருக்கிறதுனால அது வந்துட்டு உங்களுக்கு வைண்டிங் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த இது 2 கிலோவாட் 3 கிலோவாட் இந்த ரேஞ்சில் 4 கிலோவாட் வரைக்கும் போட்டு வச்சுருப்பாங்க. அதில் வந்து 3 ரிலே 4 ரிலேலாம் போட்டிருப்பாங்க. டைம் டிலே போட்டு இன்னும் பக்காவாக தயாரிச்சிருப்பாங்க. எல்லா வைண்டிங்க்கும் வந்து செகண்டரி வைண்டிங் ஒன்று இருக்கும். ஏன்னா செகண்டரி வைண்டிங் தான் வந்து உங்களுக்கு சப்ளை வோல்ட் வந்து கொடுத்து இந்த கண்ட்ரோல் போர்டை வந்துட்டு உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இந்த இந்த இதுக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த ஃப்ளக்சுவேஷன் தான் வந்து உங்களுக்கு வோல்ட்டாக மாறும். வோல்ட்டாக மாறுறது தான் வந்து உங்களுக்கு
இங்கே லோ வோல்ட் வந்தாலும் இங்கே கொடுக்கக்கூடிய இந்த 18 வோல்ட் வந்து குறையும் போது அதுக்கு உண்டான ஃபங்க்ஷனை வந்து இந்த சர்க்யூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 2 சர்க்யூட் யூனிஃபார்ம்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து இந்த ப்ரீசெட் 10K ப்ரீசெட் மூலிமா வந்து உங்களுக்கு ஹை வோல்ட் லோ வோல்ட் கட் ஆஃப் இந்த மாதிரி வந்து நீங்கள் இதை செட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு பின்னால் வந்து அது வழியாக உங்களுக்கு அந்த ஜெனரல் டையோடு வந்து கரெக்டான அந்த வோல்ட் போனால் மட்டும்தான் ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி இதில் நம்ம செட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இந்த கண்ட்ரோலோட போர்டு. இந்த கண்ட்ரோல் போர்டுக்கு உண்டான சர்க்யூட்ஸ் இது. அப்புறம் வந்துட்டு நீங்கள் வோல்ட்டு பார்க்குறதுக்கு வந்து இன்புட் கொடுக்குற வோல்ட் எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும்னா நீங்கள் அதுக்குன்னு தனியாக ஒரு 300 வோல்ட் வரைக்கும் இருக்கும். அதாவது வந்து 0 to 300 வோல்ட் வரைக்கும் மீட்ரு வச்சு வச்சுருப்பாங்க. சில இதில் வந்து வச்சுருக்க மாட்டாங்க, நிறைய இதுகளில் வச்சுருக்க மாட்டாங்க. இது சில இதுகளில் வந்து வச்சு வச்சுருப்பாங்க. நம்ம வோல்ட்டை பார்க்குறதுக்கு இந்த இதை கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஒரு சுவிட்சு கொடுத்துருப்பாங்க. சில இதில் வந்துட்டு வெறும் அவுட்புட் பார்க்குற மாதிரி மீட்ரு இருக்கும். ஆனால் வந்து சில இதுகளில் வந்துட்டு நம்ம சுவிட்சு போட்டு இன்புட் கொடுக்கும்போது எவ்வளோ வோல்ட் போகுது, அதே மாதிரி உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்டெபிளைஸ் ஆகிட்டு உங்களுக்கு வெளியே வரக்கூடிய வோல்ட் எவ்வளோ வருதுங்கிறது வந்துட்டு இன்புட் அவுட்புட்டுங்கிற அந்த சுவிட்ச் மூலியமாக நீங்கள் மாற்றி பார்க்கும்போது தெரியும். இன்புட் கொடுக்கும்போது ஒரு 230 வோல்ட் காட்டும், அவுட்புட் காட்டும்போது அதே சேம் வோல்ட் காட்டிகிட்டு இருக்கும். அப்போ தான் வந்து ஸ்டெபிளைஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு இன்புட் கொடுக்கும்போது ஏதோ ஒரு 180 வோல்ட் காட்டும், லோ வோல்ட்டாக இருந்துச்சுன்னா. அவுட்புட்டில் நீங்கள் பார்க்கும்போது 230 வோல்ட்டு கரெக்டாக காட்டும். அதே மாதிரி இன்புட் கொடுக்கும்போது உங்களுக்கு 300 வோல்ட்டு காட்டினாலும் நீங்கள் வந்து அவுட்புட்டில் நீங்கள் சுவிட்ச் மாற்றும் போது அது வந்து உங்களுக்கு 230 வோல்ட் 240 வோல்ட்டுக்கு நீங்கள் வந்து மீட்ரு காட்டும். இதுதான் வந்து இந்த ஃபங்க்ஷன் பார்க்குறதுக்கு தான் இந்த மீட்ரு வச்சு வச்சுருக்காங்க இதில். சரிங்களா, பாருங்கள். ஸ்டெபிளைசர் வைண்டிங் பற்றி நான் சொல்கிறேன் அடுத்தது எப்படி வைண்டிங் பண்ணுறதுன்ட்டு. இந்த ரிலே பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே. ரிலே வந்து ஒரு மேக்னெட்டிக் பர்பஸ், அதாவது வந்துட்டு டெம்பரரி மேக்னெட்டாக யூஸ் ஆகும். இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த காயிலுக்கு சப்ளை வோல்ட்டு கொடுத்த உடனே இதில் இருக்கிற கோர் வந்து மேக்னெட்டாக மாறும். இந்த மேக்னெட்டாக மாறின உடனே மேலே இருக்கிற அந்த பிளேட்ஸ் வந்து கீழே இழுத்து கொடுக்கும். சப்ளை கொடுக்கும்போது கீழே எடுக்கும், சப்ளை கட்டான உடனே மேலே தூக்கிடும். இதுதான் வந்து இந்த ரிலேயோட ஃபங்க்ஷன். இது ரிலேயை பற்றி ரிலேயில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதை பற்றி ஒரு பதிவு போடுறேன் பாருங்கள். இதுதான் இந்த நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வோல்டேஜ் ஸ்டெபிளைசரோட ஃபங்க்ஷன். சில சர்க்யூட்டுகளில் வந்துட்டு இந்த இது இப்போ நம்ம பயன்படுத்தக்கூட தேவையில்லை. சில சர்க்யூட்டுகளுக்கு நம்ம பயன்படுத்தி தான் ஆகணும். சரிங்களா, பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய தெரிஞ்சுக்கலாம், நிறைய விஷயங்கள் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன், பார்த்துட்ருங்க. நன்றி.